வணக்கம் மக்கள். சொன்னமால எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் சாண்ட்ராக்கான எச்ச டிராமாவை பச்சையா போட்டு உடைச்சிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலா நேத்து நைட்டு நம்ம வினோத் அவர்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ப்ரோ. நம்ம சாண்ட்ரா வந்து வினோத் கிட்ட தனக்கான எலைட் புத்தியை காமிச்சிருப்பாங்க. ஒரு எலைட் வாம்பயர் மாதிரி ஒரு ஆட்டிடியூட காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? காலில் செருப்பை போட்டு அந்த செருப்பை நம்ம வினோத்துக்கு நேரம் அப்படி காலை தூக்கி இப்படி ஆட்டியிருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் ஆக்சுவலா ரெண்டாவது ப்ரோமோல உடைச்சிட்டு இருக்காப்ல. இந்த விஷயத்தை நான் எடுத்து தனியா பேசலாம்னு பார்த்தேன். நல்ல வேலை ப்ரோமோவா போட்டாங்க. அந்த கிளிப்பை நான் ஆட் பண்றேன். அந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? நியாயமா இப்ப கேட்கறேன்னா தப்பா கேட்கறேன். இல்லை, எனக்கு தெரியல, அதனால தான் கேட்கறேன். கண்டிப்பா இந்த கிளிப்பை பார்த்திருப்பீங்க. இது எப்ப நடந்துச்சுன்னா நேத்து நைட்டு நம்ம சாண்ட்ரா பாரு இவங்க ரெண்டு பேருமே வெளியே தான் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் 1:30 வரைக்கும் வெளியே தான் இருந்தாங்க. 1:30-2 மணி வரைக்கும் வெளியே தான் இருந்தாங்க. அப்ப நம்ம வினோத் என்ன பண்ணாருன்னா ஆஸ் அ கேப்டனா போயிட்டு உள்ள வந்து படுங்க, பனி பெய்யுது, இங்க படுத்திருக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாங்கன்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட பேசுவாரு. அப்படி சாண்ட்ரா கிட்ட பேசும்போது சாண்ட்ராக்கான அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, வர முடியாதுப்பா, நீ போப்பா, நான் இங்க இருந்துக்கிறேன்ப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனை, நீ ஏன்ப்பா என்கிட்ட பேச வர அப்படின்னு மாதிரி ஒரு சீனை போட்டிருப்பாங்க. இருந்தாலும் வினோத் அவர்கள் அந்த இடத்துல ரொம்ப பொறுமையா, இல்லைங்க உள்ள வாங்கங்க, உங்க மேலதான் தப்பு இருக்குங்க, நீங்க ஒரு தப்பை பண்ணிட்டு எல்லாருமே தப்பு காட்ட ட்ரை பண்றீங்க, அப்படி கிடையாதுங்க, நீங்க உள்ள வாங்க, ஏன் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அப்ப பேச பேச நம்ம சாண்ட்ராக்கான ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா இருக்கும். அண்ட் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் சாண்ட்ரா பிரஜன் இவங்க ரெண்டு பேருமே வினோத்தை ரொம்பவே லோவா தான் பார்ப்பாங்க. முன்னாடி அவங்க பேசின விஷயத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு வந்து வினோத் அப்படிங்கிற நபர் வந்து அவங்களுக்கு குறைஞ்சால் ஓகேவா? ஏன்னா இவங்க வந்து ஒரு எலைட்ல, இவங்களுக்கான மைண்ட் செட் எங்க இருக்குன்னா எங்க இருக்கு, இவங்க வந்து இந்த இடத்துல இருக்காங்க, ஆனா நம்ம வினோத் வந்து இங்க இருக்காப்ல. ஓகேவா? சோ அந்த மைண்ட் செட்ல தான் எப்பவுமே இருப்பாங்க. அந்த மைண்ட் செட்ல தான் நேத்தும் பேசிட்டு இருந்தாங்க. நீ பேசாதப்பா, நீ உள்ள போப்பா, நான் வருவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த மனுஷன் அங்க உட்கார்ந்து அவருக்கான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, இங்க பாருங்க, நீங்க வந்து தனியா நீங்களே ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு யாருமே பேசல, எல்லாரும் உங்களை டார்கெட் பண்றாங்க, அந்த மாதிரி காட்டாதீங்க. இங்க யாருமே உங்களை டார்கெட் பண்ணல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா டைரக்டா திவ்யா கிட்ட அட்ரஸ் பண்ணுங்க. இப்ப அந்த ப்ரோமோல கூட அதான் சொல்லியிருப்பாரு. அவர் நேத்து நைட்டு சொன்ன விஷயம் இதுதான். உங்களுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை, திவ்யா கிட்ட நீங்க ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா, டைரக்டா பேசுறீங்க, நான் வந்து உங்களுக்கு லிவிங் ஏரியால அந்த விஷயத்தை ரெடி பண்றேன், வாங்க திவ்யா கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. இல்ல நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கோம், பேசுங்க, திவ்யாக்கு ஆப்போசிட்ல உங்க கருத்தை வைங்க, திவ்யா அதுக்கான கருத்தை வைக்கிட்டு சால்வ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வேணுக்குன்னு ஒரு முக்கில போய் உட்காந்து நீங்களே கண்ணீர் வடிச்சிட்டு ஒரு டிராமா கிரியேட் பண்ணிட்டே இருக்காதீங்க. அப்ப நீங்க என்ன காட்ட ட்ரை பண்றீங்க? வெளியே பாக்குற மக்கள் வந்து இப்ப திவ்யாவை தப்பா நினைப்பாங்களா, உங்களை தப்பா நினைப்பாங்களா? உங்களை தானே தப்பா நினைப்பாங்க. நீங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து அட்டாக் பண்ணுங்க. நீங்க ஒரு போல்டான லேடி தானே, ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய ஒரு ஆள் தானே, அப்ப ஏன் பேச மாட்டேங்க? தைரியமா வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு வினோத் அவர்கள் சொல்லிப்பாப்ல. சொல்லியுமே நம்ம சாண்ட்ராக்கான ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு பேச விருப்பம் இல்லப்பா, அவங்க கிட்ட என்னால பேச முடியாது, எனக்கு பேச தோணல, நான் பேசல, நீ என்ன இது பண்ணாத வினோத், உனக்கான வேலையை பாரு வினோத், நீ உள்ள போய் படு வினோத்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப வினோத் கடைசியா சிம்பிளா சொல்லுவாரு, இங்க பாருங்க, உங்களை தேடி தேடி வந்து 24 பேசிட்டே இருக்க முடியாது, நான் கேப்டனா வந்து பேசியிருக்கேன், தூங்க வரலன்னு சொல்லி கேட்கிறேன், அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்க வந்து என்னமோ டிராமா போட்டுக்கோங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி பேசுறாங்க, அவங்க பேசுங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, முக்கில் உட்காந்து அழுதுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா உங்களுக்கு அந்த விஷயத்தை முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து முடிச்சிருங்க. அதை தாண்டி அதை வச்சு இழுத்துக்கிட்டே போகாதீங்க. இங்க எல்லாருமே கேம் ஆட தான் வந்திருக்கோம், எல்லாரும் கேமா தான் ஆடிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே எல்லார்ட்டையும் சண்டை இருக்க தான் செய்யுது. ஆனா சண்டையை போட்டாலுமே அடுத்த நேரம் மூஞ்ச பார்த்து பேசதான் செய்யறாங்க. உங்களை மாதிரி மூஞ்சே பார்க்காம யாரும் சுத்தல. மூஞ்சே பார்க்காம சுத்தம் போதுதான் அங்க வந்து ஒரு மேனஸ் அடி வாங்குது, அங்கதான் எல்லாருக்கும் கோபம் அப்படிங்கிறது வருது. சோ நீங்க தான் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ட்ரிகர் பண்றீங்க, அதை முதல் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வினோத் போட்டு உடைச்சிருப்பாப்ல. அப்ப அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல அந்த கிளிப் பார்த்திருப்பீங்க, ஸ்டார்டிங்ல நம்ம வினோத் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் இல்ல, உங்களுக்கான வேலையை பாருங்க அப்படி சொல்லிட்டு செருப்பை தூக்கி அந்த அப்படியே காலை தூக்கிட்டு அந்த செருப்பை இது பண்றாங்களாம் இப்படி வினோத்துக்கு நேரம். இது என்னங்க, என்ன இலவு புத்திங்க, இது என்ன இலவு புத்தின்னு கேட்கிறேன். இந்த புத்தி எல்லாம் உங்களுக்கு க்ளோஸா இருப்பாங்களா, அங்க எங்கேயா போய் காட்டுங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே உனக்கு என்னமா குறைஞ்சாலா தர்றாங்களாமா? எனக்கு சத்தியமா தெரியல ப்ரோ, ரொம்ப அது இஷ்டத்துக்கு தான் பேசிட்டு இருக்கேன். கனியை பார்த்தா ஒரு மாதிரி அது இதுன்னு சொல்றது, விக்ரம பார்த்தா ஒரு சாடிஸ்டா எல்லாரும் அள வச்சு பாக்குறான்னு சொல்றது, சுபிக்ஷாவை பார்த்தா அவளுக்குலாம் டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும், உடம்பு பூரா அவளுக்கு இது அப்படின்னு சொல்லுது. என்ன இது புத்தின்னு கேட்கிறேன். இந்த சாண்ட்ராக்கு என்ன ப்ரோ இலவு புத்தி? இந்த சேச்சிக்கு கன்றாவியா இருக்கு ப்ரோ, இதோட கேரக்டர் ரொம்ப கன்றாவியா இருக்கு. இதை வீட்டுக்குள்ள போட்டு வச்சு எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நான் கூட நினைச்சேன் ப்ரோ பாரு தான் மோசம்னு சொல்லிட்டு, பார்வை விட ஒரு 100 மடங்கு மோசமா இருக்கு இந்த லேடி. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, பார்வை விட இந்த லேடி 100 மடங்கு மோசம். அப்போ வினோத்துக்கிட்ட அப்படி செருப்பு தூக்கி காமிக்கும், வினோத்துக்கு தெரிஞ்சு போச்சு நம்மள அசிங்கப்படுத்துறான்னு சொல்லிட்டு வினோத் என்ன பண்ணாரு தெரியுமா? அவரு டக்குன்னு கால் மேல கால் போடுற மாதிரி டக்குன்னு கால் மேல கால் போட்டு அப்படி காலை அப்படி சொரிஞ்சிட்டு இருக்காரு. வேனுக்குன்னு அப்படி கால் மேல கால் போட்டு அந்த காலை சொரிகிற மாதிரி இப்படி காலை ஆட்டிக்கிட்டே இருந்தார். அந்த கிளிப்ல பார்த்துருப்பீங்க. அவர் அந்த மாதிரி பண்ணிட்டார். உடனே சாண்ட்ராக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா இவங்கிட்ட நம்மளுக்கான அந்த வாம்பயர் ஆட்டிடியூட காமிக்க முடியாது போலன்னு சொல்லிட்டு காலை இறக்கிட்டாங்க. இது என்ன மாதிரி ஆட்டிடியூட்? இவங்க நேத்து
அப்ப சோகத்துல இருக்காங்களா இல்ல டிராமா போடுறாங்களா? டிராமா தானே போடுறாங்க. சோகத்துல இருக்க யாராச்சும் ஒருத்தர் இப்படி வந்து பேசும்போது இப்படி காலை தூக்கி காமிச்சு சீன் போடுவாங்களா? இல்ல சொல்லுங்களேன். சோகத்துல இருக்கவங்க கடைசி ஒருத்தர் சோகத்துல இருக்கணுங்க. சோகத்துல இருக்க மாதிரி படுக்கிற எவனா வந்து பேச ஆரம்பிச்சா சிரிச்சு சிரிச்சு அவன் இப்படி பத்துக்கோ அவன் இப்படி பத்துக்கோன்னு சொல்றது இது என்ன இளவு புத்தின்னு கேட்கிறேன். சாணிப்பி மாதிரி இருக்கு ப்ரோ இதோட புத்தி. இந்த சாண்ட்ராவோட புத்தி சாணிப்பி மாதிரி இருக்கு. சாணிப்பியோட மோசமா இருக்கு. சாணியை கூட உருட்டி உருட்டி அள்ளி போட்டு டேங்க்ல அடைச்சு கேஸ் எடுக்கலாம். இதோட புத்தியை வச்சு ஒரு இளவையும் எடுக்க முடியாது ப்ரோ. சத்தியமா சொல்றேன், இதோட புத்தியை வச்சு ஒரு இளவையும் பண்ண முடியாது. அதான் சொல்றேன்ல, நமக்கான வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது எப்படி ஏறும் தெரியுமா? நமக்கான புத்தி, நமக்கான ஆட்டிடியூட், நம்ம எப்படி ஒருத்தரை ட்ரீட் பண்றோம் அந்த விஷயத்தை வச்சு மட்டும்தான் நமக்கான வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஏறும். நமக்கான புத்தி அப்படிங்கிறது சாணிப்பி மாதிரி கீழே கிடந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் ஏறாது. வாழ்க்கை தரம் இங்கிட்டு இப்படிதான் இருக்கும். அப்புறம் கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். காசு இல்லை, பதவி இல்லை, இப்போ பட்டம் இல்லை, இப்போ வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லி அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கேற்ற மாதிரி நீ இருக்கணுமே. அதுக்கேற்ற மாதிரி நீ இருக்கணுமே. இது என்ன ஆட்டிடியூட்? அப்ப அதுதான் இப்போ விக்ரம்ட்ட அவர் சொல்லிட்டு இருந்தார். ஓகேவா, விக்ரம்ட்ட உட்காந்து அவர் சொல்றாரு, சாண்ட்ரா இப்படி பண்றாங்க, நான் நார்மலா பேசுறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு காமிக்கிறாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இது, அப்ப யோசிச்சுக்க விக்ரம், உனக்கு புரியும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு விக்ரம்ட்ட சொல்லிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலா விக்ரம் எதுக்கு அங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாருன்னா, காலங்கத்துல உங்களுக்கே தெரியும், நம்ம சாண்ட்ரா வந்து விக்ரம கூட்டு உட்காந்து மண்டே கழுவிட்டு இருந்திருப்பாங்க. திவ்யா இப்படி பண்ணிட்டா, என் புருஷன் வெளியே போகும்போது திவ்யா அளவே இல்லை, ஆனா என் புருஷன் வந்து திவ்யா கூட தான் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் தான் நிறைய நாட்கள் க்ளோஸா இருந்தாங்க, ஆனா சடனா இப்படி பண்ணது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல, அவ வந்து ரொம்ப நாடகம் போடுறா, அவ ரொம்ப நடிக்கிறா, அவளோட மைண்டே நாங்கெல்லாம் வெளியே போகணும்னு தான் இருந்திருக்கு, என்னையும் பிரச்சனை வெளியே இருக்கணும்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கா, எங்க கூட உட்காந்து ஒரு கேம் ஆடிட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. தேவையே இல்லாம பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. இப்போ இது நடந்துட்டே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 நாளா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. டெய்லி இந்த டி ஷர்ட்டை மட்டும் மாத்துறாங்க ப்ரோ. டெய்லி அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு வெளியே போய் உட்காந்து புலம்புறது. ஓகேவா, நேத்து அமித்தை பிடிச்சி புலம்பிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு காலைல விக்ரம பிடிச்சி புலம்பிட்டு இருந்தாங்க. அப்போ விக்ரம் மண்டை கொஞ்சம் கழுவ போட்டுட்டு, அப்போ விக்ரம் வீட்டுக்குள்ள வந்து கனிக்கிட்ட வினோத்துக்கிட்ட எல்லாத்தையும் கூட்டு சொல்லியாச்சு, அவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு, அவங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க, லிவிங் ஏரியால கூட்டு பேசினாதான் சரிப்பட்டு வரும், லிவிங் ஏரியாவுக்கு எல்லாரும் கூப்பிட்டு பேசினாதான் இதை சரி பண்ண முடியும், கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு இவங்க ஆக்சுவலா பிளான் போட்டாங்க. ஆனா எங்க அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா, சாண்ட்ரா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் அப்புறமா வரட்டுமான்னு சொல்லிட்டு உள்ள போய் படுத்துக்கிட்டாங்க. டீலக்ஸ் ரூம்ல செட்டில் ஆயாச்சு ப்ரோ. அமித் வந்து ஃபுல்லா சிங்கி ப்ரோ. அமித்துக்கு என்னாச்சுன்னு தெரியல. அமித் வந்து சாண்ட்ரா என்ன பேசினாலும் அப்படின்ட்டு இருக்காரு. எதுக்குன்னே தெரியல. அவர் எதுக்கு இந்த அளவுக்கு மாறினாரு எனக்கு சுத்தமா தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி திவ்யாவை அடிச்சிட்டு இருக்காப்ல. எதுக்கு இவர் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்றாருன்னு எனக்கு தோணுதுன்னா, போன வாரம் திவ்யாக்கான பிரச்சனைல அமித் அவர்கள் நிறைய அடி வாங்கிட்டாப்ல. திவ்யாக்கும் நம்ம காமுக்கும் நடந்த சண்டையில அமித் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்திருப்பாரு. அப்ப நம்ம திவ்யா வந்து அமித் கிட்ட போய் கேட்டிருப்பாங்க, நீங்க ஏன் வேடிக்கை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. அந்த டாபிக்கை சாட்டர்டே சண்டையில எடுத்து போட்டு அமித் அடிச்சிட்டாங்க. ஓகேவா, அந்த வெறுப்புல இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த வெறுப்புல திவ்யாவால தானே நம்ம அடிபட்டோம், அப்ப திவ்யாவை நம்ம இது பண்ணுன்னு சொல்லிட்டு திவ்யாக்கு ஆப்போசிட்ல பேசுற எல்லாத்தையுமே உட்காந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காரு ப்ரோ. திவ்யா வாண்டடா வீட்டுக்குள்ள சண்டை இருக்காங்களாம், திவ்யாவால தான் வீட்டுக்குள்ள சண்டை வருதான், திவ்யா சின்ன சண்டையை பெருசாக்குறாங்களா, எந்த சின்ன சண்டையை பெருசாக்குனாங்க, எங்க வந்து வாண்டடா சண்டை எடுத்தாங்க, அவங்கள பத்தி பேசும்போது காமு கிட்ட சண்டைக்கு போனாங்க. இப்போ அவங்கள பத்தி சாட்டர்டே சண்டேல சாண்ட்ரா வந்து இன்டைரக்டா என்ன வந்து திவ்யா பேசிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அதை அட்ரஸ் பண்றதுக்கு எல்லாரும் முன்னாடி அட்ரஸ் பண்றதுக்கு லிவிங் ஏரியால ஒரு விஷயத்த கூட்டினாங்க. இங்க எங்க இவங்க வாண்டடா சண்டை இழுக்கிறாங்க, நீங்க எல்லாரும் ட்ரிகர் பண்ண போய் தானே அவங்க வராங்க. காமு வந்து திவ்யாக்கான பேர் எடுக்காம இருந்திருந்தா திவ்யா வந்து காமு கிட்ட சண்டைக்கு வந்திருப்பாங்களா? இல்ல. அதே மாதிரி சாண்ட்ரா வந்து சாட்டர்டே சண்டே எபிசோட் நினைக்கிறேன், சண்டே எபிசோட்ல சேதன் கிட்ட திவ்யா வந்து என்ன இன்டைரக்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, இன்டைரக்டா பேசிட்டு இருக்கான்னு சொல்லனா திவ்யா வந்து திருப்பி நம்ம சாண்ட்ராக்கான பேர் எடுத்திருப்பாங்களா? இல்ல. சோ நீங்க தான் எல்லாத்தையும் பண்றீங்க. நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் அவங்க வாண்டடா சண்டை இழுக்கிறாங்க, அவங்க வாண்டடா அப்படி பேசுறாங்கன்னா என்ன கதை? அமித் இந்த இடத்துல எதுக்கு இப்படி உட்கார்ந்து பேசி சிங்கி அடிச்சிட்டு இருக்காரு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா கடுமையான சிங்கியை போட்டுட்டு இருக்காரு. சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. முக்கியமா சாண்ட்ராக்கான இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அவங்க வந்து வீட்டுக்குள்ள பாவப்பட்ட மாதிரி நடிக்கிறாங்க ப்ரோ. அவங்க பாவெல்லாம் கிடையாது. அவங்க மைண்ட் இன்னும் அந்த எலைட் மைண்ட்ல தான் இருக்கு. ஓகேவா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு எலைட் வாம்ஃபயர் ஆட்டிடியூட் இருக்கதான் செய்யுது. அவங்க இன்னுமே சுபிக்ஷா, வினோத் இந்த மாதிரி ஆட்களை வந்து குறைச்சி தான் பார்த்துட்டு இருக்காப்ல. ஏன் கனியா கூட அப்படிதான் குறைச்சு பார்க்கறாங்க. அது இது அந்த லேடி இப்படித்தான் அப்படின்னு குறைச்சி தான் பார்க்கறாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி தெரியுமா, நான் முன்னாடியே சொல்ற மாதிரி தான் ப்ரோ, இவங்க மெயின் கேரக்டர் ப்ரோ. இவங்க தான் இந்த வீட்டோட தலை மாதிரி, இவங்க இந்த வீட்டோட பாஸ் மாதிரி. இந்த வீட்டுக்குள்ள அவங்ககிட்ட யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ள அவங்க பண்றதான் கரெக்ட், அவங்க மட்டும்தான் கெத்து, அவங்க மட்டும்தான் மாசு, அவங்க தான் வேற லெவல், அந்த மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்க. அதை தாண்டி யாராச்சும் அவங்களுக்கான விஷயத்தை உடைச்சா உடனே ஒரு முக்கில் போய் டிராமா போட்டுருது, உடனே ஒரு முக்கில் போய் உட்காந்துருது. நான் இன்னைக்கும் பார்த்துருப்பீங்க, குளிச்சுட்டு சட்ட துணிலாம் மாத்திட்டு அதே பழைய சட்டையை கையில பிடிச்சிட்டு போய் உட்காந்துருவாங்க. அவ்வளவுதான், இந்த டிராமா தான் ஓட போகுது. இந்த இளவு டிராமா காட்டுறதுக்கு இவங்களை வீட்டுக்கு தூக்கி வச்சிருக்கீங்க. என்ன இளவை நீங்க காட்ட போறீங்களோ? மொத்தத்துல
இந்த சாண்ட்ரா அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. இதை பத்தி உங்களுக்கான கருத்து நான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.